இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான ஜான் பாண்டியன் இந்திய அரசியல் வரலாற்றில் பல அரசியல் ஆளுமைகளோடு பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர். தன்னுடைய அரசியல் பயணத்திலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம். எந்த வயசில் உங்களுக்கு அரசியலில் ஆர்வம் பிறந்தது? அரசியல் ஆர்வங்கிறத விட முதல்ல சமுதாய ஆர்வம் வந்து 1974. அப்போ உயர்நிலையில் பள்ளியில் படிக்கும்போது எனக்கு இந்த அங்கேருந்து ஆரம்பிச்சிட்டு சிறு வயதிலே இருந்து சாதியுடைய வெறியுடைய தாக்கங்கள் எங்கள் பகுதியில் அதிகமாக இருந்துச்சு. சாதி தாண்டவம்னே சொல்லலாம். அந்த அடிப்படையில் தாண்டவம் மாறின காலத்தில் தான் நான் பிறந்த ஊர் வந்து செவலாக இருக்கும். அந்த ஏரியாலெலாம் சாதிய கொடுமைகள் அதிகமாக நடந்த நேரம். அந்த நேரத்தில் நாங்கள்லாம் பள்ளி படிக்கணும்னு சொல்லி பாளையங்கோட்டையில் வந்து செட்டில் ஆகும். கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக நாங்கள் பாளையங்கோட்டில் தான் இருக்கிறோம். அங்கே தான் நாங்கள் பள்ளி படிப்பு காலேஜ் பள்ளியும் முடித்தோம். அந்த வயசுலேயே வந்து அரசியல் வர்றதுங்கிறத விட சாதிய கொடுமைகள் நடந்த நேரத்தில் அதை எதுக்கணுங்கிற பண்பாட்டில் தான் நான் வளர்ந்தேன். அதை தான் ஆரம்பித்தேன். அதுதான் என்னுடைய அரசியல் காலகட்டத்தில் சாதிய தாண்டவத்தை அடக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் என்னுடைய பயணம். என்னென்ன முயற்சியெல்லாம் நீங்கள் ஒரு மாணவராக மேற்கொண்டீங்க அந்த காலகட்டத்தில்? இது அடிப்பேன், இதுதான் அடிப்பேன். அந்த சூழ்நிலை அது புரியுது. சாதிய கொடுமைகள் எங்கே நடந்தாலும் முன்னால் போய் நிற்பேன். நின்று அந்த மக்களை கூட நின்று போராடுவேன். பல களப்பணிகள். அதே மாதிரி நான் வளர்ந்து வர காலத்தில் வந்து கிராமங்கள்லாம் தீண்டாமை அதிகமாக இருந்துச்சு. டீ குடிக்கிற டம்ளர் அதெல்லாம் இருந்துச்சு. நான் சொல்றதெல்லாம் 45-50 முன்னால இப்ப இல்ல. இப்ப எல்லாருமே சகோதரனா இருக்கும். அதெல்லாம் நிறைய இடத்துல போய் அடிச்சு உடைச்சிருக்கேன். ஒரே ஒரு இன்சிடென்ட், புயட்ட பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த இடத்துக்கு போகும்போது ரெட்டை டம்ளர் முறை இருந்துச்சு. நான் இப்போ ஸ்டூடெண்ட். இந்து கல்லூரி பக்கத்துல அது சொல்லிடுறேன். ஒரு சின்ன ஏரியாவில் டீ கடை, 2 கடை. ஷெட்யூல் காஸ்டுக்கு வந்தா தனி கொட்டாங்கச்சி இல்லாத தனி டம்ளர் அதான் வச்சிருப்பாங்க. நான் ஸ்டூடெண்ட்டுங்கனால நாங்கள் ஒரு எப்பவுமே என் கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அது நம்ம என் கூட எப்பவுமே ஒரு படம் இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் டீ கடைக்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்க. கிராமத்துக்காரங்க அழுக்கு வேட்டியோட வந்து டீ குடிக்காங்க. அப்போ நான் போய் டீ கேட்குறேன். எனக்கு சில்வர் டம்ளரில் கொடுத்தாங்க. ஆனால் எஸ்சிகளுக்கு அங்கே கொடுக்குறது அப்படி தான். அப்போ தான் கடைக்காரரை கூப்பிட்டு நான் கேட்டேன், ஏங்க நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு இந்த டம்ளரில் குடிக்கிறீங்க. அவர் ஒரு விவசாயி, ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு, அவருக்கே இந்த டம்ளரில் அவங்கெல்லாம் எஸ்சி சார், அவங்களுக்கு நாங்கள் இங்கே கொடுக்க மாட்டோம், ஆனாலும் அவங்க எங்கிட்ட தான் வந்து டீ சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொன்னார். உடனே எனக்கு கோவம் வந்து அடிச்சு காடாக்கடையில் நொறுக்கிட்டு கேசாயி போச்சுன்னு வச்சுக்கலேன். நம்ம மேலே கேசி ஆகப்பட்ட 57 வயசுக்கு வழக்கில் அது வழக்கு கேசாயி போச்சு, அடிச்சு கடையெல்லாம் உடச்சி போட்டோம். அப்போ உள்ள காவல்துறைகள் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டீ கடைக்காரன் அந்த மாதிரி தீண்டாம இருக்கணும், அவங்க வந்து கண்டிக்கணும்ல, சட்டம் இருக்கு, பண்ண மாட்டாங்க. எந்த அதிகாரிகளும் செய்ய மாட்டாங்க. இப்பவும் நிறைய இடத்துல சாதி வெறி பிடிச்ச அதிகாரி நிறைய இருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த சூழ்நிலை இருந்துச்சு. அதை நான் நேரடியாக போய் களத்தில் போய் வேலை செய்வேன். இதனால என் மேல வழக்குகள் நிறைய அப்படிலாம் நிறைய நான் பாதிக்கப்பட்டேன்னா மக்களை டெவலப் பண்ணியிருக்கேன். அதான் உண்மை. நீங்கள் சந்திச்சதில் மிகவும் கொடுமையான வழக்கு அப்படின்னு எதை சொல்லலாம்? கொடுமையான வழக்குன்னு சொன்னா போடி கலவரம். போடி கலவரம் தான் 1989 சரியான கலவரம். போது மேடையில் பேசிட்டு போனப்போ கலவரம் ஆச்சு. அப்போ இதே திமுக ஆட்சி தான். கலவரம் நான் பேசுறதுனால கலவரம் வந்துச்சு, நிறைய கொலையெல்லாம் நிறைய விழுந்துச்சு. அப்போ ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ட்ரெயின் கின்னு பஸ்ஸு கிஸ் எல்லாமே எல்லாரும் சேர்ந்து நிறுத்திட்டாங்க, ஒருத்தனையும் ஓட விடலை அந்த லெவலில். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில இளைஞரணி தலைவராக நான் இருந்தேன் அந்த நேரத்தில். அந்த காலகட்டத்தில் எங்கேயுமே பஸ் ஓடலை.
ஷெட்யூல் காஸ்ட் அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து அப்போ பள்ளம் பறையா எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செஞ்சாங்க. அதான் நான் சந்திச்சது பெரிய கலவரம். எந்த காலகட்டத்தில் இது போன்ற பணிகளுக்கு அரசியல் கட்சியோடு இணைந்திருந்தால் நல்லது அப்படிங்கிற முடிவு எடுத்தீங்க? 2000 அரசியல் கட்சிகள்லாம் நிறைய ஆரம்பிச்சிருக்கும் போது அரசியல் அங்கீகாரம் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், மக்களுக்கு நம்ம சேவை செய்ய முடியுங்கிற எண்ணங்கள் என் மனசில் வந்துச்சு. 2000 எல்லா மக்களுடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் தான் நான் வந்து கட்சி ஆரம்பித்தேன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். அது கூட ஒரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை வந்து தமிழக முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு நான் அவர் மிஸ்டர் கோபால் சாமின்னு ஒருத்தர் இருந்தார் தேர்தல் கமிஷன்ல, அவரை போய் பார்க்க போயிருந்தோம் பதிவு பண்ணதுக்கு. அவர் தான் டிஎம்கேன்னு வரக்கூடாது, அது நல்லா இருக்காது, ஆனால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்னு வைங்கன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணி அவர் தான் பேரை சுட்டி நான் டெல்லியில் பதிவு பண்ணேன் 2000. பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த கட்சியுடைய எந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு போய் சேர்ந்தீங்க நீங்க? அப்போ வந்து இந்த பக்கத்தில் கலவரங்கள், எஸ்சி கலவரங்கள் நடந்துச்சு, வன்னியர் கலவரங்கள், எஸ்சி தாழ்த்தப்பட்ட கலவரங்கள் நடந்துச்சு. சரி, நம்ம சேர்ந்தா அந்த கலவரங்கள் நிற்கும் அப்படிங்கிற ரீதியில் தான் அவரோட கலவரங்கள் நிறுத்தணுங்கிறது. அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் அதை நிறுத்ததுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. கிராமங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு கிராமம் கேட்போம், ஒரு கிராமம் கேட்க மாட்டோம். அந்த இடத்துல கொடுமைகள் நடந்தது, அதை எதிர்த்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இது நிக்க வேணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நடக்கலையா? நடக்கல, தொடர்ந்துதான் பரவிட்டே இருக்கு. அந்த தீண்டாமைகள் இருந்துச்சு. நான் ராமதாஸோட சேர்ந்தது பள்ளரும் பள்ளியும் ஒண்ணு அப்படிங்கிற கான்செப்ட் ஆராய்ச்சி. தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து விவசாயத்தை சார்ந்தவர்கள், மாரியம்மன் கோயில் கும்பிடுறவங்க, சிவன் கும்பிடுறவங்க, நயினார் கோயில் கும்பிடுறவங்க, சுடலை கும்பிடுறவங்க, இந்த பக்கம் அதே மாதிரி வண்டியை இருப்பாங்க. எங்களுடைய குல தொழில் விவசாயம். விவசாயம் சார்ந்து நம்ம 2 பேரும் ஒருதாய் மக்கள். அரசியல் சூழ்ச்சியில நம்ம 2 பேரும் பிரிச்சுட்டாங்க, உங்களை பிசியாவும் எங்களை எஸ்சியும் மாத்திட்டாங்க. அதனால நம்ம 2 ஒரே ஜாதி தான் சொல்லி 1989 மதுரையில பெரிய மாநாடு 5 லட்சம் பேரை வச்சு 2 பேரும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறோம். சக்சஸ் ஆச்சு. அந்த கான்செப்ட்ல தான் நாங்கள் 2 பேரும் ஒன்னாச்சு இணைஞ்சதுக்கு காரணம். அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அவர்களை பற்றி உங்களுடைய பார்வை என்னவா இருந்தது? இன்னைக்கு உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? அந்த காலத்துல வந்து அவர் வந்து என் குடும்பமோ என் சமுதாயத்தை சார்ந்தவர்களோ என் குடும்பத்தில் ஒருத்தர் கூட உறுப்பினர் வரமாட்டார். வந்தால் என்னை செருப்பால் அடிங்க, சாட்டை அடிங்கன்னு சொல்லி மேடைக்கு மேடை பிரச்சாரம் பண்ணோம். அவரும் பண்ணார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் தான் கடைசி வரைக்கும் இந்த மக்களுக்கு பாடுபடுவேன். ஆனால் காலப்போக்கில் அதை மாற்றிக்கிட்டாரு. அதில் எனக்கு கொஞ்சம் வெறுப்புகள் வந்துச்சு. அப்போ அவர் சொன்னால் செய்ய மாட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்களாம் வெளியில் வந்தோம். ஆமாம், வன்னியர் சங்கத்துடைய தலைவர் வந்து சாவசுப்ரமணியம் ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தார், பெரியவர். அவரு நாங்கள் அப்போ தீரன் இருந்தார். நாங்களாம் ஒன்றா தான் வெளியில் வந்தோம். அவருடைய பேச்சு மாற்றி மாற்றி பேசலாம்னு சொல்லி அந்த கான்செப்ட் தான் வெளியில் வந்தோம். இப்போ அவருடைய பையன் அன்புமணி ராமதாஸை எப்படியாவது அரசியலை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கணும் கான்செப்டில் தான் இருக்காரு. மக்களுக்காக அவர் என்ன செய்தாருங்கிறது நீங்கள் அவரை தான் கேட்கணும், நான் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பக்கத்தில் தென் மாவட்டத்தில் நான் சார்ந்தவன், வட மாவட்டத்தில் அந்த மக்கள் தான் அவங்கள சொல்லணும். எனக்கு பிடிக்கும். டாக்டர் என்னுடைய திருமண விழா 1988 நடந்துச்சு. அவர் தலைமையில் தான் நடத்தினேன். இங்கே கலவரம் நடந்த நேரத்தில் அவரை கொண்டு வந்து நடத்தினேன். ஏன் நடத்துறேன்னு சொன்னால் இந்த கலவரங்கள் நிறுத்தணுக்காக நடத்தினேன். அவர் தான் தலைமை தாங்கினேன். என்னுடைய திருமணம் நடத்தி வச்சது டாக்டர் ராமதாஸ் தான். அப்போ அன்புமணியெல்லாம் ஃபீல்டில் இல்லை, அவர் படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் அரசியலுக்கும் வரல, சமுதாயத்துக்கும் வரல, ஒதுக்கி தான் இருந்தார். அதுக்கப்புறம் நாங்களாம் வெளியில் போன பிறகு வந்து இப்போ அரசியல் இருக்கிறார், மாநில தலைவராக இருக்கார். அந்த கட்சியிலிருந்து விலக வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு எதனால் ஏற்பட்டது? பரமக்குடியில் ஒரு துப்பாக்கி சூடு. நானும் அப்போ வந்து பண்டிட் ராமச்சந்திரன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொறுப்பில் இருந்தார். நானும் அவரும் ஒரு அம்பேத்கர் சிலை இருக்குது பனையூருங்கிற கிராமத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த பனையூருங்கிற கிராமத்துக்கு போகும்போது கலவரம் ஆச்சு. கலவரம் மீன்ஸ் வந்து இந்த அம்பேத்கர் சிலை திறக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆகுறாங்க. அந்த அந்த அதில் வந்து 4 பேர் சூடுபட்டு இறந்தாங்க. 4 பேர் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர். அப்போ நான் அங்கேருந்து, அப்போ தொலைபேசி தானே, இந்த இது கிடையாது, அலைபேசி கிடையாது, தொலைபேசியில் பேசி இந்த மாதிரி டாக்டர் இந்த மாதிரி 4 பேர் இறந்துட்டாங்க, இது ஒரு போராட்டம் நடத்தி ஆகணும், கொடுமையான மறிச்சு சுட்டாங்க, கண்ணால சுட்டாங்க அப்படிலாம் சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு மனசுல ஊண்டியாச்சு. என்னுடைய பையன் அன்புமணிக்கு திருமண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நாங்கள் எங்கள் பகுதியில் 4 பேர் 5 பேர் செத்தா நாங்கள் வந்து அமைதியாக இருக்கணும், உங்கள் பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் போராடும். அப்போ தான் நாங்கள் வந்து நாங்கள் வெளியில் வரக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ மதுரைக்கு போகும்போது நேரம் போய் எல்லாருக்கும் நீதி கொடுக்கணும் வாங்கன்னு சொன்னார்.
எல்லாருக்கும் 5000 ரூபா அது இறந்து போன குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வந்தார். நான் அதில் இருந்து இது எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. என் மக்கள் செத்தா நாங்கள் வந்து அதுக்கு முன்னால் ஒரு போராட்டம் பண்ணோம், தீவெட்டி போராட்டம்னு சொல்லி இலங்கை மக்களுக்கு ஈழத்தமிழர்களுக்காண்டி போராட்டம் பண்ணோம். அதில் நாங்கள் கிட்டத்தட்ட 2000 பேர் அரெஸ்ட் ஆனோம் தென் மாவட்டத்தில். என்னுடைய தலைமை நாங்கள் தானே, தென் மாவட்டம் நாங்கள் தானே, அரசு டாக்டரை கூட்டு போனது நான் தானே. 2000 பேர் அரெஸ்ட் ஆனோம். அதை சொல்லி காட்டினேன். ஒரு தீவெட்டி போராட்டம் இலங்கை தமிழர்களுக்காண்டி போராடும் போது 2000 பேர் அரெஸ்ட் ஆனோம். 4 உயிரை பறி கொடுத்துருக்கேன். பறி கொடுத்துட்டு நீங்க வந்து போராடக்கூடாது, என் பையனுக்கு கல்யாணம் சொன்னீங்கன்னா எப்படி நியாயம் சொல்லி அப்போ 2 பேருக்கு ஆர்குமெண்ட் வந்துச்சு. அவர் அமைதியா இருந்துட்டு இல்ல இருக்கட்டும், அது பிற பார்ப்போம், பையனுக்கு கல்யாணம் வச்சுக்கினாரு, அது முக்கியம்னு சொன்னா நான் அவங்ககிட்ட இருக்க மாட்டேன். அப்பதான் வெளியில போனேன். உங்க அரசியல் பயணத்துல பல அரசியல் ஆளுமைகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க. அதில் இவரை சந்தித்ததுனால மறக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆளுமையாக இருந்தது யார் யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 1986 இடைத்தேர்தல் ஆரம்பிப்பன் நெல்லையில் நின்றார். அப்போ எங்களுடைய மக்கள் என் மக்கள் தான் இருப்பாங்க. தேவேந்திர மக்கள் நான் சொன்னதான் ஓட்டு போடும் அந்த கான்செப்ட்ல அந்த ஏரியா ஃபுல்லாக மக்கள் குடியேற்றி அந்த மக்கள்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்து வச்சிருந்தேன். அப்போ கலைஞர் என்ன சந்திச்சாரு, எம்ஜிஆர் என்ன சந்திச்சாரு. எனக்கு எம்ஜிஆர் பிடிச்சது. சின்ன வயசுல எம்ஜிஆர் ரசிகன். அதை சொல்றாங்க, இந்த வாழ் சண்டை பயிற்சி, குத்து சண்டை, இந்த மாதிரிலாம் அவருடைய பயிற்சி, அந்த நாடகங்கள் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம யங்ஸ்டர் அவரை தானே பிடிக்கும். அதுக்காண்டி சிவாஜி கணேசனை பிடிக்கான்னு சொல்றோம். அவருடைய நடிப்பு என்பது கலை, அது தனித்துவம் வாய்ந்தது. இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனிதருக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் அவருக்கு ஆதரவு கொடுத்தேன். நான் வரமாட்டேன் முதல்ல, என்னை கூப்பிட்டாங்க சென்னைக்கு. அப்ப ஜேபிஆர் இருந்தாரு. ஜேபிஆர் ஒரு சைது துரைசாமி எல்லாரும் வந்து என்னை வீட்டில் வந்து பார்த்தாங்க. அப்போ வா எம்ஜிஆர் பார்க்கணும் கூப்பிட்றாருன்னு சொன்னாங்க. அவர் உடல்நிலை சரியில்லை. நான் என்ன யோசிச்சேன், நான் வர முடியாதுட்டேன். நான் அங்கே வந்து பார்க்க முடியாது, ஏன்னா சொல்லுவாங்களே பல மாதிரி அவரை சொல்லுவாங்கல்ல, அப்படி யோசிச்சுட்டு எதுக்கு நம்ம அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகல. அவரு கிளம்பி திருநெல்வேலி வந்து திருநெல்வேலியில் வந்து சங்கர் நகர் சர்க்கிள் ஹவுஸ் வச்சு என்னை சந்திச்சு பேசினார். பேசிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு ஒரு துப்பாக்கி கொடுங்க கொடுத்தாரு. அப்படியா? அந்த நேரத்துல சூழ்நிலை அதுதான், கிரிட்டிக்கல் பொசிஷன் இருக்கும்போது அந்த மாதிரி அது மறக்க முடியாத சம்பவம். அது பெரிய சம்பவம். அதுல வந்து எப்படி கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தான் இப்போ ஏரியால கொடி ஏற்றிக்கிட்டு இருக்கேன், பச்சை சிவப்பு என்னுடைய சமுதாய கொடி ஏற்றிட்டு இருக்கேன். அப்போ வைகோ அண்ணன் தான் என்னை பார்க்க வர்றாரு. முத வந்து வைகோ தான் வர்றாரு. அவர் வந்து இளைஞர் படையோட தலைவர் இல்லையா, திமுக என்னை வந்து பார்க்க வர்றாரு. அது தம்பி இந்த மாதிரி நீங்க திமுக குடும்பம், கலைஞர் ஒன்றை பார்க்கணுங்கிறாரு, வரணும் அப்படின்னு சொன்னார். நான் என்னுடைய பாலிசியில் நான் பேசினேன். எங்களுக்கு என்ன செய்கிறீங்க, எங்களை கருப்பிள்ளையாக பயன்படுத்துறீங்க, ஓட்டு போட பயன்படுத்துறீங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்க, நான் வர முடியாது இல்லை, நீ ஒருத்தர் பாதி என் கூட வந்து பாரு, அப்போதான் உனக்கு புரியுன்னு சொன்னார். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பாண்டி நோட்டில் கலைஞர் இருந்தார், அவரை பார்க்க போயிருந்தேன். எல்லாம் பார்த்துங்க, கலைஞர் பக்கத்தில் ஒரு சேர் போடுறாங்க. நடந்த இன்சிடென்ட் லைவ் சொல்கிறேன். அப்போ வந்து இவர் நம்ம முத்துராமலிங்கம், பொன்முத்துராமலிங்கம், ஆற்காடு வீராசாமி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. வைகோ அண்ணன் வந்து நேராக கலைஞருடைய காலை தொட்டு கீழே உட்காந்து காலை பிடிச்சிக்கிட்டு உட்கார்றாரு. என்னை கலைஞர் பக்கத்தில் உட்கார சொல்றாரு. அங்கே நிக்கிறோம்னா உட்காராது அப்படின்னு சொல்றாரு. லைவ்ல இப்படி கண்ணால பார்த்துச்சேன். நான் எதை பத்தி கவலைப்படாத, நான் டப்புக்குன்னு கலைஞர் பக்கத்தில் உட்கார்ட்டேன். சேர் போட்டு உட்கார்ட்டேன். உட்கார்ந்து தோளில் கையை போட்டு, நீ வந்து நீ திமுக குடும்பம் எப்படினாலும் உங்கள் குடும்பம்லாம் திமுக தானே, நீ இந்த திருப்பி எங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வைக்க சொல்லி தட்டி கொடுத்து என்ன பக்கத்தில் உட்கார வச்சு, நான் வச்சு இதே மாதிரி கேஷுவலாக உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுனேன். எனக்கு இந்த நெளிவு சிலிவுலாம் தெரியும், பழகி இப்படி தான் பேசணுங்கிறதுலாம் வரமுறைலாம் கிடையாது. எது உண்மையாக அப்படியே ஓப்பனாக பேசுவேன். அவர்கிட்டயே சொன்ன இந்த மாதிரி எங்கெல்லாம் பயன்படுத்துறீங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு உதவி செய்ய மாட்டீங்க, எத்தனையோ திருப்பி திமுகன்னு எங்கள் பாரம்பரிய திமுகவுக்கு நாங்கள்லாம் ஓட்டு போட்டோம், எங்க அப்பா இப்போ வரைக்கும் திமுக, நாங்கள்லாம் திமுக தான், எங்க அண்ணன் மாணவர் திமுகவுடைய தலைவராக இருந்தா, அப்படிலாம் இருந்து கூட என்ன பிரயோஜனம், நீங்க தேர்தல் நேரத்தில் எங்களை பயன்படுத்துறீங்க அப்படி இப்படின்னு பேசினேன். பேசினோடனே அவ்வளோ அமைதியாக பேச விடாம உசு நான் அதை கேர் பண்ணவே இல்லை. நான் பேசினோடனே நான் வெளியில போறேன், மக்கள்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் சொல்லி வெளியில கிளம்பிட்டேன். கிளம்பின உடனே அங்கே அதுக்கு நான் வீட்டில் போய் இறங்கிக்கு முன்னால் காலைல 3 மணிக்கு போலீஸ் எல்லாம் வந்து ஜேபிஆர் எல்லாம் வந்து என்ன வந்து பார்க்க வராங்க. இந்த மாதிரி புரட்சி தலைவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி, அப்போ வந்து அண்ணாதிமுக ஆட்சி தானே, புரட்சி தலைவர் கூப்பிடுறாருன்னு நான் வர முடியாது. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன தேடி வந்தாரு. ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்தேங்கிறது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எத்தனையோ தலைவர்கள் நான் எதை பண்ணேன், அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார், எம்ஜிஆர் சொன்னார். நான் லைவ்ல பார்த்தது அவர் எம்ஜிஆரை பார்த்துட்டேன். மூப்பனார் உங்களுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவரை பார்த்துட்டேன். கலைஞரை நிறைய திருப்பி பார்த்துட்டேன். ஜெயலலிதா அம்மாவை பார்த்துட்டேன்.
அப்புறம் மேல உள்ள டெல்லியில் உள்ள வந்து 1979 வந்து ஒரு கலவரம் ஒன்று வந்து விஜயநாராயணத்தில் ஒரு எஸ்சி பொண்ணை கற்பழிச்சு கொண்டாங்கன்னு சொல்லி கற்பழிப்பு நடந்துன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ. அப்போ மக்குவானான ஒரு மந்திரி இந்த மத்திய அமைச்சர் விசாரணை கமிஷன் வச்சிருந்தாங்க. ஊர்வலம் நடத்துற நான் தான் 1979. அது லத்தி சார்ஜ் எல்லாம் ஆகி என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. அது இன்வெஸ்டிகேஷன் விசாரணை கமிஷனுக்கு வேண்டி வச்சிருந்தாங்கப்பா. இந்திரா காந்தி அம்மா எங்களை கூப்பிட்டு டெல்லி போய் இந்திரா காந்தி அம்மா பார்த்தேன். எல்லாரும் பார்த்துருக்காங்க. அரசியல் தலைவர்கள் அவ்வளோ பேரும் சந்திச்சிட்டேன். ஆனா எனக்கு பிடித்த தலைவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரதமர் மோடி தான். இப்போ இந்த வரலாறுல பார்க்கும்போது பிரதமர் மோடியை மாதிரி ஒரு ஹானஸ்ட் ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்தது கிடையாது. எல்லா தலைவரும் பார்த்துருக்கேன், பழகுனது கூட கிடையாது. எல்லாத்தையும் நான் பழகுனது கிடையாது, பார்த்துருக்கேன், போட்டோ திரும்ப பார்த்துருப்பேன். நான் எனக்கு தெரிஞ்ச லெவலில் இன்னைக்கு நான் அரசியலில் இருக்கேங்கிறது ரெண்டாவது. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்க காரணம் அவருடைய எளிமையான ஆளுமை. யாருக்கும் விலை போகாத ஆளு. ஒரு அடி இடம் கூட அவர்கிட்ட இல்லை. ஒரு பிரதமர் ஒரு அடி நிலம் கூட வாங்காத ஒரு நல்ல ஒரு ஹானஸ்ட் பிரதமர். இன்னைக்கு என்னெல்லாமோ பேசுறாங்களே பல பேர், வெக்கமா இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பிரதமரை வந்து இழிப்படுத்துற பூரா அழிஞ்சு போவாங்கிறத நிலை, மக்களுடைய நிலை. நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டா அப்படி இப்படி சொல்றாங்க. அவருடைய ஆளுமை எனக்கு பிடிச்சது. இந்த பிரதமர்ல எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அவர் தான். அதான் உண்மை. போல்டஸா எது வேணா டிசிஷன் எடுப்பாரு. இவங்கள மாதிரி ஆசிரியர் சென்னை கொண்டு சொல்லு 110 கீழ் 10,000 கோடி அறிவிக்கப்படுகிறது சொல்லிட்டு அறிவிக்க விடுவாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னா செஞ்சிருவார். அதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோடி. எந்த தேர்தலில் தனக்கு ஆதரவு தர சொல்லி கலைஞர் கேட்டாரோ அந்த தேர்தலில் ஆரம்பிப்பேன் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சு என்னை கூட்டி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சு, அப்போ வால்டர் தேவரை கமிஷனர் ஜெயிச்சோடனே என்ன ஃப்ளைட்டில் கூட்டி கொண்டு வந்து வால்டர் தேவரை எனக்கு கையெழுத்து போட்டு உடனே எம்ஜிஆர் சொன்ன உடனே அதை புரட்சி தலைவர் சொன்னாருங்கிறத உடனே இஷ்யூ பண்ணாங்க. என் மேலே பல வழக்குகள் இருந்துச்சு அப்போ. ஆமா, நிறைய வழக்குகள் என் மேல இருந்துச்சு. எங்க எது பிரச்சனை தும்பால என் மேல கேஸ் போடுவாங்க. அதிமுக சரி திமுக சரி எத்தனை வழக்கு போட்டாங்களோ அத்தனை வழக்கு போடுவாங்க. எங்க கலவரம் கொலை நடத்துல எங்களை சேர்ப்பாங்க. போலீஸ் பண்ண அட்டுழியெல்லாம் தாங்கவே தாங்காது. இப்ப இல்ல, அந்த காலத்துல என்ன அடக்கதற்கு 2 பேரும் முயற்சி பண்ண அதிமுக திமுக. நான் மக்கள் புரட்சி பண்றேன்ல, நான் ஓட்டு போடாத போட மாட்டான்ல, எங்க பாக்கி அதுதான் விஷயம். இவங்களுக்கு ஓட்டு வேணும், நாங்க என்னதான் போடுவோம். நாங்க போட மாட்டோம்னா போட மாட்டான்ல. அதனால அவங்களுக்கு ஓட்டு அரசியல் பண்றதுக்காக வேண்டி இவனை அடக்கலாம் சரியாகனு பார்த்தாங்க. என்கவுண்டர் கூட ட்ரை பண்ணாங்க. திமுக ட்ரை பண்ணா, ஏடிபி ட்ரை பண்ணா. மக்கள் சக்தி இருக்குன்னு சொல்லி தான் பயந்துட்டு இருந்தாங்க. இல்லைன்னா எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் முன்னாடி கொண்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளவு தூரம் பண்ணாங்க. வாழ்க்கை பூரா சிறையிலே வச்சாங்க. இன்னைக்கு எல்லா தலைவரும் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் மக்கள் தொண்டுங்க. இப்ப வந்து நேற்று வந்தவங்களாம் பேசுறான். ஃபீல்டுல ஒவ்வொரு கிராமம் கிட்டத்தட்ட 5 லட்சம் கிராமத்துல போய் கொடியேற்றி மக்களை சந்திச்சிருப்பேன். இப்ப அப்ப நான் ஃபீல்ட்ல இருக்கும்போது 45 வருஷம் முன்னாடி பிறக்காதவன்னு இன்னைக்கு பூரா நான் தலைவன். இது எப்படி தான் சொல்றதுன்னு புரியல. பெரிய ஆட்களுக்கு தான் தெரியும் சேவைகள். கலைஞருக்கு தெரியும், எம்ஜிஆருக்கு தெரியும், மூப்பனாருக்கு தெரியும், அவங்களுக்கு எல்லாம் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னுடைய திறமையை தைரியமான எவனுக்கு பயப்பட மாட்டாங்க தெரியும். கொலை வழக்கில் உங்களை வந்து நிச்சயமா சேர்த்தே ஆகணும்னு போராடின ஜெயலலிதாவோட நீங்க மீண்டும் வந்து அது உங்களை மாதிரி ஆட்கள் எனக்கு சொன்ன அறிவு. பிளெக்சிபிலிட்டியா போகும், மூர்க்கத்தனமா போகக்கூடாது. அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால நீ அப்படித்தான் போகணும்னு சொன்னாலும் அறிவுரையும் கேட்கணும்ல. எப்பவுமே வாழ்க்கை பூரா ஜெயில இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசியலில் வந்து கொஞ்சம் தீவிர அரசியல், அதுதான் அரசியல் போக்குக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த சாத்விகமாக கூட அரசியல் நடத்தலாம்னு நினைக்கிறீங்க? அரசியல்னா யாரோட அங்கீகாரம் பண்ணணும்னா அரசியல்ல நம்ம டெல்லி சொல்லி பார்த்தானே போகணும். இதைத்தானே பெரிய ஆட்கள் சொல்லி கொடுக்குறீங்க. அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். இல்லை நான் மூர்க்கனாவே எப்போ நாளைக்கு வாழ முடியும்? மூர்க்கனா அந்த காலம் முடிஞ்சு போய் மக்களோட மக்களா இருக்கணுங்கிறது தான் நம்ம கான்செப்ட். இப்போ எல்லாரும் மக்களும் என்ன விரும்புறாங்கல்ல. ஜெயலலிதாவை இதில் பல முறை சந்திச்சிருப்பீங்க. அதில் உங்களால் மறக்க முடியாத சந்திப்பு அப்படின்னு எதை சொல்லலாம்? 1.25 மணி நேரம் பேசுறேன் வீட்லையா? அவங்க வீட்டில் 1.25 மணி நேரம் பேசுறேன். டைம் பார்த்து ஏன் பாட்டல் மகிழ்ச்சி நீங்க கேட்ட கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி சீலனை அந்த மாதிரி அவர் பண்ணாரு அப்படிலாம் சொன்னேன்.